அதன்படி நீங்க வழி நடந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. அப்படி வெற்றிக்கான சூட்சுமங்கள்ல ஒன்றுதான் கரணம். இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப மானம், ரோஷம், மரியாதை, சுயமரியாதை, சுய கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. சுயமரியாதை இழந்து இந்த வணிசை காரணத்தால ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்க முடியாது. தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஏமாற தெரியும், ஆனால் ஏமாற்ற தெரியாது. வணிசை காரணம் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தையோ இல்லை அந்த பெண்ணோ அந்த ஆணோ அந்த நபருடைய பேச்சை நீங்கள் கேட்டு நடந்தால் வெற்றி உண்டு. தன்னை யாரும் கண்ட்ரோல் பண்றதே இந்த வணிசை காரணத்துக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுத்து அந்த பொறுப்புகளை அவங்க எடுத்து நடத்தி அதில் நல்ல பேர் வாங்குறது அந்த காரணத்துக்கான விஷயமே. உங்க பிசினஸ்ல ஒரு வணிசை காரணத்தை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிசினஸ் நல்லா செயல்படும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களும் செஞ்சிருவாங்க. நீங்க பேசாம இருங்க சார், நான் பாத்துக்கிறேன், ப்ராஃபிட் என்னன்றது பாத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. காலமாட்ட வச்சு நீங்க அப்படி பேசலாம் வணிசை காரணத்தை. அன்புக்கு அன்பு, விசுவாசத்துக்கு விசுவாசம், உழைப்புக்கு உழைப்பு, நேர்மைக்கு நேர்மை. கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், குத்தி கிழிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. காலமாடு வந்து வர்றவன் யாரு நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிட்டா பார்த்து குத்துது. ஏன் எதிரில் நிற்கிறாலும் நீ எதிரி தான்டா, குத்தி கிழிச்சு போயிட்டே இருக்கு தானே. வணிசை காரணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வழிபடுங்க. உதிக்கிற சூரியன் உங்களுக்கு தான் உதிக்குதே. வணக்கம். நிறைய பேருக்கு வந்து கரணம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு தெரியலன்ற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தில் கரணம் அப்படிங்கிற இடத்துல அது என்ன காரணம்ன்றதை உங்கள் ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுடைய காரணம் என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து ஒரு ஜோதிடத்தை கொடுத்து உங்கள் கரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கரணம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம். எப்படி லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, யோகம், அந்த மாதிரி எல்லாமே கரணம் அப்படிங்கிறது அதில் ஒன்று. இந்த கரணம் ஒரு ஜாதகருடைய குணாதிசயங்களையும் லைஃபையும் அவங்க என்ன மாதிரி இந்த லைஃப்பை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக இந்த கரணம் அப்படிங்கிறது செயல்படும். எல்லாருக்கும் காரணம் உண்டு. ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு காரணத்தை பகிர்ந்துருப்பீங்க. அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவர்கள், தெரிந்தவர்கள் இந்த காரணத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா, அப்போ இந்த குணாதிசயங்கள் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத ஒரு செல்ஃப் எவாலுவேஷன், சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவருடைய துல்லியமாக பொருந்தி போகும். ஸோ அது இன்னும் பெரிய சந்தோஷமான விஷயங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கும். நான் எப்பவுமே சொல்கிறதா, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கான தரவுகள் இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு செயல்பட காத்திருக்கிறது. நீங்கள் அதை போய் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் தான் தயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் ஜாதகமே ஒரு பொக்கிஷம் தான். புதையலை தேடி போகணும், புதையல் கிடைக்குமா, லாட்ரி அடிக்குமா, பொக்கிஷம் கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் கையில் தான் அந்த பொக்கிஷமே இருக்காது. தான் உங்களுடைய ஹோரோஸ்கோப். அதை பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும். நீங்கள் பிறப்பு ஜாதகம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நிறைய சங்கதிகள் இருக்குது. எதை தொட்டாலும் ஜெயிக்கலாம். ஆனால் அதை முழுமையாக செய்யணும். யோகத்தை ஃபாலோ பண்ணால் ஜெயிக்கலாம், கரணத்தை ஃபாலோ பண்ணால் ஜெயிக்கலாம், நட்சத்திரத்தை பிடிச்சா ஜெயிக்கலாம், தாரா பலன்கள் இருக்குது, தாரைகள், அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் எதையாவது ஒன்றையாவது பிடிச்சி அதை ஃபாலோ பண்ணி அதை என்ன சொல்லுதுங்கிறத கேட்டு அதன்படி நீங்கள் வழி நடந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. அப்படி வெற்றிக்கான சூட்சுமங்களில் ஒன்று தான் கரணம். பவகரணத்துலேருந்து நம்ம நிறைய பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வணிசை கரணம். இந்த வணிசை கரணத்தின் அதிபதி யாருன்னா சூரியன். காளை அப்படிங்கிறது இவர்களுடைய சிம்பல். வளர்பிறை காளை, தேய்பிறை வந்து எருது அப்படின்னு சொல்லுவாங்க. காளை ஜென்ரலா இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப மானம், ரோஷம், மரியாதை, சுயமரியாதை, சுய கௌரவம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க. சுயமரியாதை இழந்து இந்த வணிசை காரணத்தால ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல இருக்க முடியாது. தூக்கி போட்டு வந்துட்டே இருவாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், உண்மைதான் பேசுவாங்க. இவங்களுக்கு மறைக்க தெரியாது, பொய் பேச தெரியாது, நாடகம் பட தெரியாது, நடிக்க தெரியாது, டிராமா பண்ண தெரியாது. இந்த வணிசை காரணம் அப்படிப்பட்டது. யாருக்கும் தலைவணங்காது, ஃபிளெக்சிபிலிட்டி கிடையாது. அப்போ என்னன்னா அவங்களுடைய உச்சபட்ச நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும், நாணயம் இருக்கும், பொய் பேச மாட்டாங்க, ஹானஸ்டியா இருப்பாங்க. ஏமாற தெரியும், நல்லா ஏமாறுவாங்க. இவங்க அன்பின் பெயரால் மிக மிக சுலபமாக ஏமாற்ற முடியும். ஏமாற தெரியும், ஆனால் ஏமாற்ற தெரியாது. உயர்ந்த பண்பு பார்த்தீங்களா? ஒரு நிர்வாகத்திறன் இருக்கும். எவனையும் கட்டி மேய்க்கக்கூடிய ஒரு ஆளுமை பண்பு இருக்கும். சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ நுணுக்கமாக அவங்கள்ட்ட வேலை வாங்கணுன்ற நுட்பம் தெரியும். அதே போல் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒருங்கிணைக்கிறது, டீமுக்கு லீடராக இருக்கிறது, அதே போல் எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, ஆளுமை பண்பு, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், ரூலிங் பவர், இதெல்லாமே இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணே ஒரு வணிசை காரணமாக இருக்காங்கன்னா அந்த கணவர், குழந்தைகள், மாமனார், மாமியார் எல்லாருமே வந்து இந்த பொண்ணு பேச்சை கேட்குற மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்கும். அதாவது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறதுல யாரும் அடக்கி ஆள்றதுலாம் கிடையாது. இந்த பொண்ணுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு சரி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு நேர்மையும் உண்மையும் வீட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த பண்புகளும் இருக்குது, அப்போ நம்ம எல்லாருமே இந்த பொண்ணு பேச்சு கேட்கலாமே அப்படின்ற மனப்பான்மைக்கு அவங்க வந்துருவாங்க. இந்த பொண்ணும் நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்கிற அந்த வீடே நம்மளை நம்பி இருக்குன்ற அந்த பொறுப்புணர்ச்சியோடு அந்த பொண்ணு நடந்துக்கும். அதான் மேன்மேன் விஷயம். எல்லாரும் நம்ம பேச்சு கேட்குறாங்க அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு ஆடினோம்னா அந்த
குடும்பம் என்ன ஆகுறது? அப்ப மனிசை காரணம் உங்க வீட்ல இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தையோ, இல்ல அந்த பெண்ணோ, அந்த ஆணோ, அந்த நபருடைய பேச்சை நீங்கள் கேட்டு நடந்தால் வெற்றி உண்டு. 10ஓட 1 11னா அந்த ஜாதகங்கள் இருக்கவே முடியாது. ஒரு 5 வயது குழந்தை, 6 வயது குழந்தை, ஒரு 10 வயது குழந்தை கூட வணிசீகரணமா இருக்கு. உங்க வீட்டு குழந்தை வணிசீகரணமா இருக்குன்னா, அந்த வீட்ல அந்த குழந்தை வச்சதும் சட்டமாவே இருக்கும். அப்படித்தான் இருக்கும். டிவி ரிமோட்ல அந்த குழந்தை கையில இருக்கும். நான் வைக்கிறத நீங்க பாருங்க அப்படி இருக்கும். ஆரம்பத்துல இது திமிர் மாரி இருக்கும், அகம்பாவம் மாரி இருக்கும். ஆனா போக போக பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு அந்த நபர் வந்துருவாங்க. எல்லாருடைய அன்பையும் சம்பாதிச்சு, எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து, எல்லாருடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தானே பொறுப்புங்கிற கண்டிஷனுக்கு வருவாங்க. 2வது நாமும் குடும்ப உறுப்பினர்களும் இந்த வணிசேகரணத்தை சேர்ந்த அந்த நபருக்கு நம்ம ஒத்துழைப்பு தரணும். பொறுப்புகள் அவங்களுக்கு தரணும். நீங்க ஒருவேளை பொறுப்புகள தரலைன்னா, அவர்கள் தவறான வழியில் போறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அப்பாவும் பையனும் ஜாதகம் பார்க்க வராங்க. இது நடந்துச்சு. அந்த பையன் வந்து பொறுப்பற்று சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த பையன் உட்கார்ந்திருக்காரு. பக்கத்துல அவங்க அப்பா உட்கார்ந்திருக்காரு. அவங்க அப்பா மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த பையன பத்தி. எப்பவுமே ஒரு ஜோதிடர்ட்டயோ, டாக்டர்கிட்டயோ நீங்க போறீங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட அந்த பெர்சன் பேஷண்ட்டோ இல்ல இந்த ஜாதகரோ தான் பேசணும். கூட வந்தவங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க டாக்டர்கிட்டயே போறீங்க, கிளினிக் போறீங்கன்னா, பேஷண்ட் அமைதியா உட்கார்ந்துகிட்டு பக்கத்துல அவங்க அம்மாவோ, அப்பாவோ, தாத்தா, பாட்டி இல்ல வந்தவங்க போனவங்க எல்லாரும் அந்த பேஷண்ட்டுக்காக பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா, எந்த டாக்டருமே இந்த வீடியோ பார்க்குற பலரும் வந்து டாக்டராவும் இருக்கிறீங்க. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. பேஷண்ட் முகத்த பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க டாக்டர். பேஷண்ட் பேசவே இல்லையே அப்படின்ட்டு. ஈவன் அது ஒரு 10 வயது குழந்தையா இருந்தா கூட, "அம்மா குழந்தை உனக்கு என்ன பண்ணுது? நீ சொல்லுமா" அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஜோதிடரோ, ஒரு மருத்துவரோ, அந்த சம்மந்தப்பட்டவர் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவன் ஒண்ணுத்துக்கும் ஆக மாட்டான். அவன் படிக்க மாட்டேங்கிறான். ஆனா அவன் வந்து கர்வமா உட்கார்ந்திருக்கிறான் அந்த பையன். "நீ என்னத்த வேணா பேசியா" அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்திருக்கான். நான் அந்த பையன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து நான் அவர பார்க்கலன்றத கூட உணராம பேசிக்கிட்டே இருக்காரு. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, "ஐயா நான் கேட்கிறேன், விசாரிக்கிறேன், என்னன்னு பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன பேச சொன்னா, அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவன் அந்த வீட்டுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறான். எனக்கு பொறுப்புகளே தர மாட்டேங்கிறாங்க சார். நான் ஒரு விஷயத்த எடுத்துட்டு போனா, அத மதிக்க மாட்டேங்கிறாங்க எங்க அப்பா. சும்மார்றா உனக்கு தெரியாது அப்படின்னு அவர் செய்றாரு. அப்ப எனக்கு குடும்பத்தின் மீதே ஒரு பற்று இல்லாம போயிடுது. நாம எத சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்க சொல்றத நம்ம ஏன் கேட்கணுன்ற மைண்ட் செட்க்கு அவன் வந்துட்டான். ஏன்னா இந்த வணிசைகரணம் என்ன பண்ணும்னா, தன்னை யாரும் கண்ட்ரோல் பண்றது இந்த வணிசைகரணத்துக்கு பிடிக்காது. சரி அப்ப தான் தோன்றித்தனமா நடந்துக்கலாமா? இல்ல. அது இல்ல. அங்க தான் விஷயம். பொறுப்புகளை தூக்கி அவங்கள்ட்ட குடுத்துறணும். நீ தான் அதுக்கு பொறுப்பு. இந்த குடும்பத்துக்கு இந்த இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு அட்லீஸ்ட் எல்லா மொத்த பொறுப்பையும் குடுக்க முடியலனாலும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள அவங்கட்ட பொறுப்பா குடுத்துட்டீங்கன்னா, தே வில் என்ஜாய் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, அவங்க அத அழகா செய்ய பொறுப்புகள் அதிகரிக்க, அதிகரிக்க அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நாம தான் ஒரு வணிசேகரணத்த பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கணும்ன்ற சென்ஸ் என்னன்னா, அவங்களுக்கும் அது நன்மை தான் பயக்கப் போகுது. நாம அவங்கள வந்து ரத்தத்த உறிஞ்ச போறது கிடையாது. சொல்றேன். அவங்களுக்கு பொறுப்புகள் குடுத்து, அந்த பொறுப்புகள அவங்க எடுத்து நடத்தி, அதுல நல்ல பேர் வாங்குறது தான் அந்த அந்த காரணத்துக்கான விஷயமே. இப்போ உங்க குழந்தையோ, உங்க வீட்ல பெண்மணியோ, இல்ல ஆண்களோ வந்து வணிசேகரணத்துல பிறந்துட்டாங்கன்னா, அவங்கள சென்டருக்கு கொண்டு வந்து இந்த பொறுப்பு நீ தான், இதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா, தே வில் என்ஜாய் தட். அப்படி நீங்க அந்த குழந்தைய வந்து நீங்க கொண்டு போணும். அப்ப நான் என்ன சொன்னேன், சார் நீங்க குடும்பத்தில ஏதாவது ஒரு பொறுப்ப உங்க பையன்ட்ட குடுங்க. அந்த பொறுப்ப அவர் எப்படி எடுத்து செய்றாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் அப்ப அவனுக்கு என்ன நான் பொறுப்பு தரேன்னு தெரியல. திடீர்னு நீங்க கேட்கிறீங்க. சரி ஒண்ணும் இல்ல சார். நான் சில கோயில்கள் குடுத்துருக்கேன். இந்த பையன் ஜெயிக்கிறதுக்கு. இந்த கோயில்களுக்கு எப்படி போறது? எப்படி வணங்குறது? அங்கருந்து எப்படி வர்றது? அங்க தங்குற வசதி வாய்ப்புகள். இந்த மொத்த ட்ரிப்பையும் அந்த பையன் பிளான் பண்ணட்டும். அவர் பேச்ச நீங்க எல்லாரும் கேளுங்க. அவர் எந்த ஹோட்டல்ல தங்க சொல்றாரோ தங்குங்க. என்ன சாப்பிட சொல்றாரோ சாப்பிடுங்க. மொத்தமா அவர் வீட்லருந்து கிளம்பி கோயில்களுக்கு போயிட்டு வந்து, திருப்பி அந்த வீட்டுக்கு வர்ற வரைக்குமான மொத்த பொறுப்பையும் அவர்ட்ட குடுங்க. எப்படி செய்றார்ன்னு பாருங்க அப்படின்ற அந்த பையன் அவ்வளோ அவ்வளோ ஹேப்பி சொல்ல. சார் இதெல்லாம் கேட்கவே நல்லா இருக்கு சார். என் பேச்செல்லாம் எங்க அப்பா கேட்பாரா? எங்க அம்மா கேட்பாங்களா? எங்க வீட்ல கேட்பாங்களா? இன்னும் அந்த காட்சிய நான் மறக்க முடியாது. இவங்க அப்பாவுக்கு சிறு சிறுன்னு இருக்கு. இவர போய் ஜாதகம் பார்க்க வந்தேன். இவன் பொறுப்பற்றவன்னு சொல்றான். பொறுப்ப தூக்கி இவன்ட்ட குடுக்க சொல்றாரு. அதுக்கான காசையும் இவன்ட்ட குடுக்க சொல்றாரு. இவனுக்கு என்ன தெரியும்னு நெனைக்கிறாரு. ஆனா, அதான் அந்த அதுக்கப்புறம் நடந்த மேஜிக்கே. அந்த நான் குடுத்த டெம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பையன் சொல் பேச்சு கேட்டு தான் எல்லாரும் போயிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே சிறப்பா நடந்திருக்கு. இந்த பையனுக்குள்ள இவ்ளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருந்திருக்கு. இத்தன விஷயங்கள செய்யக்கூடிய பையனா இவன் இவ்ளோ விஷயம் தெரிஞ்சவனான்றதே அந்த ஃபேமிலிக்கே அப்பதான் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த தவறு நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். நம்ம தான் அவனுடைய ஆளுமை பண்பையோ, அவன் தான் அவன் திறமைகள நம்ம வந்து இனம் கண்டு அத பயன்படுத்தாம அவன வந்து ஒரு வேஸ்ட் ஃபெல்லோவா நம்ம தான் ட்ரீட் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைய நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்களோ, அப்படிதான் இந்த உலகமும் சமூகமும் ட்ரீட் பண்ணும். உங்க குழந்தைகள நீங்க நம்பணும். அவங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஜாதகம், அவங்க ஜாதகம் என்ன சொல்லுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாரி செயல்பட்டீங்கன்னா, நிச்சயமா உங்க குழந்தைகள் வெற்றி பெறுவதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ
ஒரு வணிசைகரணம் என்ன பண்ணும்னா, பொறுப்புகள் நம்மகிட்ட கைக்கு வரும்னு நினைக்கும். பதவிகள் நம்மகிட்ட கைக்கு வரும்னு நினைக்கும். உண்மையிலுமே இந்த வணிசைகரணம் ஒரு காலகட்டத்தில மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, மற்றவர்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய, மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாவே மாறிடுறாங்க. உங்க பிசினஸ்ல ஒரு வணிசைகரணத்த கூட வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த பிசினஸ் நல்லா செயல்படும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்களும் செஞ்சுருவாங்க. நீங்க பேசாம இருங்க சார், நான் பார்த்துக்கிறேன். ப்ராஃபிட் என்னன்றது பார்த்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ருவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சார் எல்லா வேலையும் நீங்க செய்றீங்க. ப்ராஃபிட் எனக்கு தரீங்கன்னா எப்படி சார்னா, சார் நீங்க கூட இருங்க. ஷேர் போட்டிருக்கீங்க. நான் வொர்க்கிங் பார்ட்னரா இருக்கேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுவும் தலையிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு வீட்ல வந்து ஒரு பெண்மணியா இருக்காங்கன்னா, "ஏங்க என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. சமைச்சு தர்றேன். என்னோட சமையல்ல ஈடுபடாதீங்க. நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. எல்லாமே நான் பண்ணதா இருக்கணும்." அப்போ இந்த வணிசைகரணம் என்ன பண்ணும்னா, இந்த விஷயத்த நான் பண்ணதாகத்தான் இருக்கணும் நினைக்கும். ஆசைப்படும். அப்ப நீங்க அந்த வணிசைகரணத்து ஆள்கிட்ட நீங்க அப்படித்தான் டீல் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்ககிட்ட உடல் உபாதைகள் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். தலைமுடி கொட்டும், வயிறு வலிக்கும், அதிகமா சாப்பிட முடியாது. சாப்பிட்டோனே வயிறு வலிக்கும், ரெஸ்ட் ரூம் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படும். அவர்களுக்கு வந்து குளிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். உடம்பு உஷ்ணமாகிக்கிட்டே இருக்கும். இந்த வணிசைகரணம் என்ன பண்ணும்னா, தன்னை வந்து டென்ஷனா வச்சிருக்கும். எப்பவுமே மைண்ட் ரொம்ப ஹீட் ஆயிடும். ஒரு குறை சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. உடனே ஃபோன் பண்ணி, ஏன் எதனால, என்ன பிரச்சனை, ஏன் என்ன குறை சொல்றீங்க, இதனால தான் இப்படி நடந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படி கேட்பாங்க. அப்போ வணிசைகரணத்துக்கிட்ட நீங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா மெதுவாக தான் சொல்லணும். ஒரு குற்றச்சாட்டு, ஒரு தேவை, ஒரு கண்டனத்தை கூட பொறுமையா இந்த இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி நீங்க எந்த வணிசைகரணத்தை சொல்ல முடியும். அது குழந்தையா இருந்தாலும் பெரியவரா இருந்தாலும் இந்த வணிசைகரணத்துக்கிட்ட மட்டும். ஏன்னா காலமாட்டை வச்சு நீங்க அப்படி பேசலாம் வணிசைகரணத்தை. அன்புக்கு அன்பு, விசுவாசத்துக்கு விசுவாசம், உழைப்புக்கு உழைப்பு, நேர்மைக்கு நேர்மை. கோபம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், குத்தி கிழிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். காலமாடு என்ன பண்ணும், தனக்கான மனிதர்கள்ட்ட, தன் குடும்பத்தார்கிட்ட, தான் சார்ந்த தன்னுடைய ஓனரோட ஃபேமிலி கிட்ட ரொம்ப அன்பா இருக்கும். அமைதியா கூட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும். யாராவது அதை சீண்டிட்டா அவ்வளவுதான், மதம் பிடிச்ச யானைக்கு இணையாக அப்படியே வெறி பிடிச்ச அந்த காலை வந்து அப்படியே கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு எதிரில் வர எல்லாரும் குத்தி கிழிச்சு போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ வனசீகரணம் மனிதர்கள் வந்து அப்படி, அது கரணத்தார்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபெரோஷியஸான, ரொம்ப ஒரு உக்கிரமான ஒரு மனிதர்கள் தான். ஆனா அதே மனிதர்கள் வந்து அன்பு இருக்கு. நீங்க ஒரு காளமாட்டை, ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வந்து, காளமாட்டை வந்து நீங்க சும்மா ஜாலியா அதுக்குள்ள விளையாட முடியும். எப்போ அதோட நம்பிக்கை நீங்க சம்பாதிக்கணும். இல்ல தான் சார்ந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கும், அடிமாடா இருக்கும். ஆனா மற்றவர்கள்ட்ட, எதிரிகள்ட்ட துவம்சம் பண்ணிடும். இப்போ வணிசீகரணத்து ஆட்களை வந்து நீங்க டச்சே பண்ணாதீங்க. அவங்ககிட்ட அன்பை சம்பாரிச்சுங்க, அவங்ககிட்ட அன்பா இருந்துக்குங்க. அவங்க கிட்ட எதிர்ப்பு சம்பாரிச்சிடாதீங்க, அவங்களுக்கு எதிரியா மாறிடாதீங்க. டெஃபினட்டா தே வில் வின். உங்களுக்கு குத்தி கிழிச்சிருவாங்க. ரொம்ப கவனமா இருங்க. அப்ப கர்ணம் எந்த அளவுக்கு முக்கியமானது. இதுல என்ன காரணம்னா என்னன்னு தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு காரணத்தை சேர்ந்தவர் தான். உங்க குணாதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன் இந்த கர்ணம் வீடியோஸை மொத்தமா பாருங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி மனிதர்களை நீங்க பழக போறீங்க. ஒரு வணிசை காரணத்துக்கார நபரோட நீங்க பழக போறீங்க. அப்படிங்கிறப்ப அவங்களை எதிர்க்காதீங்க. எதிர்ப்பு வந்தாலும் அவர்களை நீங்க எதிர்த்ததா இருக்கக்கூடாது. நீங்க எதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வணிசை காரணம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா இயல்புலே நேர்மையானவர்கள் அவர்கள், உண்மை பேசுவார்கள். ஆனா கொஞ்சம் முரடு. அப்போ நீங்க அவங்க கண்ணுக்கு எதிரியா தெரிஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் விசாரணையே கிடையாது. ஸ்ட்ரெயிட் அட்டாக் தான். காளமாடு வந்து வர்றவன் யாரு, நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிட்டா பார்த்து குத்துது. ஏன் எதிரில் நிற்கிறாலும் நீ எதிரி தான்டா, குத்தி கிழிச்சு போயிட்டே இருக்கு தானே, தூக்கி கடாசி இருந்தானே. நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்க யூகிக்கவே முடியாது. எப்படி வரப்போகுது, முன்ன வரப்போதா, பின்ன வரப்போதா, நேரம் குத்த போதா, எந்த பகுதியை குத்தி கிழிக்க போது தெரியாது இல்லையா. அப்ப அடக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்ப இவங்க கோவப்பட்டாங்கன்னா இவங்களை அடக்க முடியாது. பிளாஸ்ட் தான். ஸோ அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாஃப்ட் நேச்சர், அந்த அன்பை மட்டும் நீங்க அதை இனம் கண்டு அவங்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும். அவங்க கிட்ட நீங்க நட்பு பாராட்டிக்கணும். இவர்களுக்கு பிரதோஷ வழிபாடு, அந்த நந்தி பகவான் வழிபாடு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா யோக நந்தீஸ்வரர் அப்படின்ற ஆலயம் வந்து தஞ்சாவூர்ல இருக்கு. அங்க போய் இவங்க அந்த நந்தீஸ்வரர் வழிபட்டு வர்றது, பொதுவாக சிவன் கோயில் இருக்க நந்தியை வழிபடுறது, சிவாலயங்களுக்கு போய் சிவன் வழிபடுறதே இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டு வரும்போது இவர்களுடைய பிரார்த்தனைகள் ஜெயிக்கும். இவங்களுடைய வெற்றிகள் வந்து ரொம்ப சுலபமா வந்து கைவசப்படும். வணிசை காரணத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வழிபடுங்க. உதிக்கிற சூரியன் உங்களுக்கு தான் உதிக்குதே. சூரியனை பார்த்து வழிபடுங்க, சங்கரா சூரியான்னு வழிபடுங்க. நிச்சயமா வெற்றி கிடைக்கும். பகல் நேரத்துல எல்லாம் பயன்படுத்துங்க. சூரியன் உதிக்கும் போது எந்திரிச்சு, சூரியன் மறையும் போது நீங்களும் டயர்ட் ஆயிடுவீங்க. கண்டிப்பா உங்களை இரவுல நீங்க வேலை செய்ய முடியாது. இரவுன்றது உங்களுக்கு தூக்கம் வந்துடும், கண்டிப்பா வரும். வணிசை காரணத்தால் இரவில் பயணிக்க முடியாது, இரவில் வேலை செய்ய முடியாது. விடியற் காலையில் எந்திரிக்கிறதா எந்திரிப்பாங்க, கோயிலுக்கு பிறந்த உடனே கிளம்புவாங்க. பயங்கர ஆன்மீகவாதிகள். வணிசை காரணம் பகல் நேரத்தை பயன்படுத்த வேண்டும். பகல்ல ஜெயிக்கலாம், பகல்ல வேலை பார்த்தா. இப்ப வணிசை காரணத்தார் நேர்மைக்கு பெயர் போனவர்கள், உண்மைக்கு பெயர் போனவர்கள், உழைப்பின் சிகரம். எல்லாம் வல்ல சிவபெருமான் உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். சிவபெருமானை வணங்கி, நந்தி பகவானை வணங்கி எல்லா வளங்களும் செல்வங்களும் உயர்வுகளையும் அடைய என்னுடைய எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.